नित्यानन्देश्वर सदाशिवसमारम्भां नित्यानन्देश्वरि आदिशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குரு பரம்பரா. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் நித்யானந்த இணையதள தொலைக்காட்சி, ஆரா டிவி, தீபம் டிவி, மாஸ் மீடியா டிவி, ஆகமம் டிவி மற்றும் இருமுனை காணொளி காட்சியின் வழியாக அமர்ந்திருக்கும் பக்தர்களையும் அன்பர்களையும் சீடர்களையும் பார்வையாளர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். கல்பதர் என்கின்ற தலைப்பில் தினந்தோறும் நித்திய சத்சங்கம் காலை 7 முதல் 8 வரை தமிழில் தொடர்ந்து நடைபெறும். வாழ்க்கையின் அறிவியல், வாழ்வின் முதல்வனான, வாழ்வின் தலைவனான சதாசிவப் பரம்பொருள் வேதங்களிலும் ஆகமங்களிலும் அளித்துள்ள வாழ்வியல் நுட்பங்களை சாஸ்திர பிரமாணத்திலிருந்து தவறாது நம் நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமாகின்ற விதத்திலே, நாம் நினைந்தவாறு நம் வாழ்க்கை சத்தியமாகின்ற விதத்திலே உங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அடிப்படையில் வாழ்க்கை, மனித வாழ்க்கை, இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ள முயற்சிப்போம். புரியாமலேயே வாழ்ந்து கழித்து விடுவதை நிச்சயமாக புத்திசாலித்தனம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பல நேரத்தில் நாம் புரியாமல் வாழ்ந்துறதையே ரொம்ப கியூட்டாக காட்ட முயற்சி பண்ணுறோம். கிடையாது. நீங்கள் ரொம்ப கியூட்டான எக்ஸ்பிரஷன் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்து போட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும் அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குங்க. உண்மையில் இந்த செல்ஃபி ஐடியா வந்தது ரொம்ப பெரிய நல்லதாக போச்சு. நம்ம மூஞ்சியெல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பல நேரத்தில் ரொம்ப கியூட்டான எக்ஸ்பிரஷன் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்து பார்த்தா தான் தெரியுது. எதையோ எழுத போய் எப்படியோ முடியுது பாருங்க. எதையோ சொல்ல போய் எப்படியோ முடியுது பாருங்க. பல நேரத்தில் நாமளும் ரொம்ப கியூட்டான எக்ஸ்பிரஷன் நினைக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்து பார்த்தா தான் தெரியும் ரொம்ப அசிங்கமாக இருக்கு. வாழ்க்கைனா என்னன்னு புரியாமலேயே வாழ்ந்து முடித்து விடுவதை ரொம்ப கியூட்டாக இருக்கிறதா நினைக்கிறோம். கிடையாது. குளிப்பதற்கும் உணவு உண்பதற்கும் உடுத்துவதற்கும் நம் வாழ்க்கைக்கு, தினசரி வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்ற இந்த செயல்களை செய்கின்ற நாம் நம் வாழ்க்கையை வாழ்வதற்கான உணர்வு நிலையை நமக்குள் தயார்படுத்திக் கொள்வதில்லை. குளிக்கலைன்னா உடம்பு நாரும். எப்படி அட்டன் பண்ண விடாமல் விடப்படுற உடம்பு நாற்றம் எடுத்து உங்களுக்கே அருவருப்பாக இருக்கின்றதோ, அதே மாதிரி தான் அட்டன் பண்ணப்படாமல் விடப்படுகின்ற உணர்வும் நாற்றம் எடுத்து உங்களுக்கே அருவருப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியே தீரும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எப்போ உங்களுடைய வாழ்க்கையின் சில பாகங்களை
நீங்களே பார்ப்பதற்கு உங்களுக்கு வலிக்கிறதோ அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் நாற்றமெடுக்க துவங்கிவிட்டது. உங்க வாழ்க்கையில சில நபர்களையோ சில சூழல்களையோ சில நினைவுகளையோ, நபர்களும் சூழல்களும் நிகழ்காலத்தில் இருந்தால் அது வாழ்க்கை, கடந்த காலத்தில் பதிந்திருந்தால் அது நினைவு. உங்கள் கடந்த காலம் சார்ந்த சில நினைவுகளையோ நிகழ்காலத்தின் சில நபர்களையோ சூழல்களையோ எதிர்கொள்ள சகிக்க முடியாத, எதிர்கொள்கின்ற திராணி இல்லாத மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் உணர்விற்குள் நாற்றம் எடுக்க துவங்கிவிட்டது. உணர்விற்குள் நாற்றம் எடுக்க துவங்கிவிட்டது. உடலை தினந்தோறும் குளிப்பாட்டி தூய்மையாக்கி வாழ்க்கைக்கு தயாராக்குவதைப் போல உணவூட்டி உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை தயாராக்கிக் கொள்வது போல சரியான உணர்வும் ஊட்டி உங்களை தயாராக்கிக் கொள்ளுங்கள். காலை உணர்வோடு காலை உணர்வும் அளிக்கவே இந்த தியான சத் சங்கம். உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ள காலை உணவு மட்டும் போதாது, காலை உணர்வும் வேண்டும். ஒரு மனிதனின் வளமை உணர்வு சார்ந்தது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் வளமை வெறும் பணம் சார்ந்தது அல்ல. பல நேரத்தில் பார்த்திருக்கேன், பெருங்கோடிகளில் இருந்தாலும் மனம் வெறுங்கோடி இருக்கும். வெளியில் பெருங்கோடிகள் இருந்தாலும் மனம் வெறுங்கோடி இருக்கும். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. நம்முடைய உணர்வின் வளமை நம்முடைய வாழ்க்கை தரத்தின் ஒரு முக்கியமான அம்சம். உணர்வின் வளமை. எல்லாருமே நினைச்சிடுறோம், பணம் வந்துட்டா எல்லாத்தையுமே நம்மளால டீல் பண்ணிட முடியும், ரன் பண்ணிட முடியும். மன உளைச்சல், துக்கம், இதெல்லாம் எப்படிப்பா டீல் பண்ணுவீங்க? அது என்ன, தண்ணி அடித்து மறத்தரலாம். எவ்வளவு நேரம் தண்ணி அடித்து மறப்பீங்க? நாள் முழுக்க தண்ணி அடிச்சுட்டே இருக்க முடியுமா? நாள் முழுக்க போதையிலேயே இருக்க முடியுமா? சாத்தியமில்லை. போதையிலேயே வாழ்ந்து விடலாம் என்பது வேதை கனவு, சாத்தியமில்லாதது. தன்னை தான் எதிர்கொள்ள முடியாமல் தன்னை மறுதலித்து எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும்? போதையிலும் 24 மணி நேரம் இருக்க முடியாமல், தன்னைத்தான் எதிர்கொள்ள முடியாமல் தன்னை மறுதலிப்பதற்காக அடிமட்டமான மனிதர்கள் ஒன்றாய் சேர்ந்து கண்டுபிடித்த மூடக்கருத்துகளின் தொகுப்புதான் நாத்திகம். தன்னையே தான் மறுதலிக்கணும்னா வாழ்க்கையின் விதிமுறைகளை மறுதலிக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை, பிரபஞ்சம், தனிமனித வாழ்க்கை, இவைகள் எல்லாமே ஒரு இனிமையான ஒருங்கிணைப்பு பாட்டிலே, ஒருமை உணர்விலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய சுயமான தெளிவினாலும் அறிவாற்றலினாலும் இருப்பினாலும் இந்த இயற்கையும்
பிரகிருதியும் தனி மனித உயிரும் உணர்வும் இதை தாண்டிய பிரபஞ்ச சக்தியும் ஒரு இனிமையான ஒருங்குணர்வினால், ஒருமை உணர்வினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ள விருப்பமில்லாது, தன்னைத்தானே எதிர்கொள்வதற்கு தைரியமில்லாது, தினம் பல் வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்காக பபிள்கம் போட்டு மென்னே வாயை க்ளீனாக வச்சுருக்க முடியுமா? எவ்வளவு நேரம் மெல்ல முடியும்? அதுக்கப்புறம் பபிள்கம் சேர்த்து நாத்தம் அடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க முடியாத மூடர்கள் தன் மறுதலிப்பை, தானும் இயற்கையும் ஒருங்கிணைப்போடு இயங்குகின்ற தர்மத்தின் மறுதலிப்பை கடவுள் மறுதலிப்பாக, நாத்திக நாராசமாக நாட்டிற்குள்ளே பரப்பினார்கள். தன்னை, தன் உணர்வை திரும்பி பார்த்து தன் வாழ்க்கைக்கு தயாராக்கிக் கொள்ளுதல் வாழ்க்கையின் மிக முக்கியமான வளமைத்தன்மை. தன்னை திரும்பி பார்க்க இயலாததனால் வெறுஞ்செல்வம் வாழ்க்கையை செலுத்திவிடும் என்கின்ற மூட கருத்தை ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. உள் வறுமையினால் வெறும் வெளிச்செல்வமே வாழ்க்கையின் போக்கென்று நினைக்கின்றவர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. உள் உணர்விலே நம்முடைய இயக்கத்தின் நோக்கையும் போக்கையும் ரொம்ப சாதாரணமான சில விஷயங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு புரிந்துவிட்டாலே ஒரு மிக பெரிய நிம்மதியும் திருப்தியும். ஒன்றுமில்லை, ரொம்ப சின்ன விஷயங்கள். நீங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற அதே விஷயங்களை ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் நினச்சா என்னவா இருக்குது? ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உண்மையில் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை பற்றிய உங்கள் முடிவுகள் எல்லாமே உங்கள் மனம் சார்ந்தது என்று நினைக்காதீர்கள். உங்கள் மூளையின் வேதியியல் சார்ந்தது. பிரச்சனை எங்கன்னு தெளிவாக தெரிஞ்சா தீர்த்துறது சாத்தியம். மனம் சார்ந்ததுன்னு நினச்சி போராடிட்டு இருந்தீங்கன்னா பேயோட போராடுற மாதிரி தீர்க்க முடியாது. பேயோடி போராடி வென்றவன் இல்லை. ஏன்னா அது பேயே இல்லை. இல்லாத பேயை இருப்பதாய் நம்பிய பேய்க்கு நாமே உயிர் கொடுத்து, நாமே உயிர் கொடுத்த பேயோடு நம் உயிரையே விட்டாலும் வெல்ல முடியாது. மனம் மூளையின் வெவ்வேறு வேதி பரிமாணம். அதனால தான் உங்களுடைய ஹார்மோனல் ப்ரெஷரோ கெமிக்கல் ப்ரெஷரோ மேலையும் கீழையும் போகும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள், முடிவுகள் இதெல்லாம் தலைகீழாக திரும்புவதை பார்ப்பீர்கள். சாதாரண வேதியியல் மாற்றங்கள் சார்ந்து உங்கள் வாழ்க்கையின் கருத்துக்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மாறுகின்றன. தன்னை திரும்பி பார்க்க ஒண்ணாத ஒருவன், அது சாத்தியம் என்று நம்பாத ஒருவன்
அதை சத்தியமாய் அனுபவித்து பார்க்காத ஒருவன் தரம் தாழ்ந்து வாழ்க்கையின் பொது கருத்தாக இயங்குகின்ற மிகப்பெரிய ஒருமைத்தன்மையை மறுதலித்தல் நாத்திகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தின் பேரியக்கம் முழுவதும் ஒரு மிக தெளிவான ஒருங்குவித்தலால், மிக தெளிவான ஒருமை உணர்வால், மிக தெளிவான ஞான பழுத்தலில், ஞான தெளிவில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூத்திரத்தை, அதன் அடிப்படையை பிடித்தவன் வாழ்க்கையை இனிமையோடு வாழுகின்றான், வாழ்க்கையை முழுமையோடு வாழுகின்றான், வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களையும் வாழுகின்றான். அதைத்தான் உணர்வுன்னு சொல்றேன். இந்த மொத்த வாழ்க்கையின் போக்கின் ஒருமைத்தன்மையை பிடித்து விடுதல், அது ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், காக்னிட்டிவ் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். உணர்வின் ரசவாதம், கான்ஷியஸ் ஆல்கமி. நமக்குள்ளேயே நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் சில கருத்துக்களை பற்றி தெளிவு வருதல், நம்மில் எந்த பாகத்தை நாம் நம்ப வேண்டும், நம்மில் எந்த பாகத்தை நாம் நம்பக்கூடாது, நம்மில் நாம் எதோடு லயிக்கலாம், எதை மறுக்க வேண்டும், எதோடு லயிக்க வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்கின்ற தெளிவுக்கு வருவது. நம்மில் நாம் எதை கேட்க வேண்டும், நம்மில் நாம் எதை கேட்கக்கூடாது என்கின்ற தெளிவு நமக்குள் இருத்தல். நமக்குள் உயிர் கொடுக்க வேண்டிய உணர்வுகள் எது, உயிரோ சக்தியோ கொடுக்கப்படாமல் அழிக்கப்பட வேண்டிய உணர்வு எது? அடிப்படையா முத்தமும் இங்க மனம் அப்படின்னு நினைச்சு ஃபைட் பண்ணிங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கே உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்காது. நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகள் எல்லாமே மனம் சார்ந்தது அல்ல, மூளையின் வேதி நிலை சார்ந்தது. த கெமிக்கல்ஸ் இன் த பிரெயின். நம்முடைய உடலும் உடலுக்குள் நிகழும் வேதி மாற்றங்களும் அப்படின்ற நிலையிலிருந்து பிரச்சனையை தீர்க்க துவங்கினோமானால் தீர்த்து விடுவோம். நாம எங்க இருக்கோமோ அங்கிருந்து பிரச்சனையை தீர்க்க ஆரம்பிப்போம். நம்முடைய கை எவ்வளவு தூரம் நீண்டு எது நமக்கு எட்டுகிறதோ அந்த பிரச்சனைகளை தீர்க்க துவங்குவோம். நம்ம பிரச்சனையே என்னன்னா, பிரச்சனையே என்னன்னு தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனையே. பிரச்சனைகள் உடல் சார்ந்தவை என்கின்ற தெளிவு வருமானால் நல்லா புரிஞ்சுக்குங்க. பலமான திடமான நரம்பு மண்டலங்களையும் தெளிந்த சுவாச ஓட்டத்தையும் உடைய ஒருவன் மனம் என்கின்ற ஒரு உணர்வே நினைவே இல்லாமல், நீங்கள்லாம் மனம்னு சொல்லி எதோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ
அந்த பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்து முடிக்கின்றான். மனமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே உங்களுடைய தோல்விகளை எல்லாம் காரணத்தால் ஆராய்ந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாமல், உங்களை தாண்டிய ஏதோ ஒரு சக்தி உங்களை கட்டுப்படுத்துவதாகவும் ஆட்டிப்படைப்பதாகவும் அதுதான் உங்கள் தோல்விக்கு காரணம் என்றும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வதற்காக உங்களுக்கு நீங்களே கற்பித்து கொண்ட பொய்தான் மனம். நேரடியா ஒரு போருக்கு போனேன், போர்ல தோத்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஆண்மைத்தன்மையோ நம்முடைய தோல்வியின் வக்கிரத்தையும் உக்கிரத்தையும் நல்லா புரிஞ்சுங்க. 2 வார்த்தையும், வக்கிரம் உக்கிரம். காரணத்தை உங்களால் ஜீரணிக்க முடிந்தால் வருகின்ற உணர்வு வக்கிரம், காரணத்தை உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால் வருகின்ற உணர்வு உக்கிரம். உங்களால் உங்கள் தோல்வியின் வக்கிரத்தையும் உக்கிரத்தையும் தீர்க்க முடியாமல், எதிர்கொள்ள முடியாமல், அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு என்கின்ற பொறுப்பு நிலையை சோப்பதற்கு உங்கள் தோள் தயாராக இல்லாததனால் யார் மீதாவது பொறுப்பை சாற்றிவிட்டு மறுதலிப்பிலே வாழ்தல், living in denial of the existence. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டினையலுக்கு போகாத ஒரு மனிதனுக்கு துக்கம் இல்லை, டினையல்ல வாழற ஒரு மனிதனுக்கு சுகம் இல்லை. மறுதலிப்பில் வாழ்பவனுக்கு அமைதி இல்லை, அமைதியில் வாழ்பவனுக்கு மறுதலிப்பு இல்லை. சுயமறுதலிப்பு நாத்திகத்தின் அடிப்படை. நாத்திவாதிகளைப் போல மனோவியாதி பிடித்தவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்தில் மனோவியாதியை பரப்புவதற்கு இறைவனின் பெருங்கருவி நாத்திகம். மறுதலிப்பு எதையுமே ஆழ்ந்து பார்க்காமல் மறுதலிப்பிலேயே வாழ்தல். நம்முடைய செயல்களில் எதிர்விளைவும் பக்க விளைவும் நாம் எதிர்பார்க்காத விதத்திலே விளைந்து வருமானால், எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால் நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகின்ற மூடத்தனமான ஆறுதல் தாலாட்டு தான் மனம் என்கின்ற கருத்து. நான் என்னப்பா பண்ணுறது, என் மனசு நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. அப்போ உங்களுக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்க? என்னைய இருக்கிற உடம்புல கூட்டு கொடுத்தனமா நடத்துறீங்க? உடம்புக்குள்ள கூட்டு கொடுத்தனமா இருக்கிறதுனால வெளியில் எவனாலையும் ஒன்றா வாழ முடியல. அந்த காலத்தில் பல மனிதர்கள் கூட்டு குடும்பமாய் ஒரு வீட்டில் ஓருணர்வாய் வாழ்ந்தார்கள். இப்போ ஒரு மனிதன் பல உணர்வாய் போனதுனால தனி குடுத்தனம் மட்டும் இல்ல, தனித்தனி குடுத்தனமா போயிட்டார்கள். அண்ணன் தம்பி தங்கை எல்லாம் பல்வேறு நபர்களும் அவரவர்கள் குடும்பங்களோடு ஒன்றாக வாழ்ந்தது கூட்டு குடும்பம். அதுக்கு பிறகு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அவர்கள் குழந்தைகளும் மட்டும் வாழ்ந்தது தனி குடும்பம். இப்போ அது கூட 24 மணி நேரம் செல்போனை நோண்டிக்கிட்டே தனித்தனி குடும்பமாக வாழ ஆரம்பிச்சிருச்சு. தனி குடும்பம் என்பது கூட மறைந்து போய்விட்ட கருத்து. ஒருத்தர் சொன்னார், ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த அன்பர் சொன்னார், சாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே பக்கத்து வீட்டு சோஃபாவில் போய் உட்காந்துட்டேன் சாமி. என்னையா ஆச்சு? அந்த அம்மா டிவி சீரியல் பார்த்துட்டே காஃபி போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுச்சு சாமி. நல்ல வேலை.
ஹாலோட காஃபியோட போச்சு. இன்னொருத்தன் சாப்பிடும் பொழுது மனைவி கிட்ட, அடியே எத்தனை தரண்டி சொல்றது, சமைக்கும் போது செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்காத, ரசத்துல பாரு புளி இல்ல உப்பு இல்ல தண்ணி மாதிரி இருக்குடி. கிச்சன்ல இருந்து குரல், யோ எத்தனை தரம் சொல்றது, சாப்பிடும் போது வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டே திங்காதன்னு, நீ ஊத்தி இருக்கிற ரசம் இல்ல தண்ணி, தண்ணிய ஊத்திட்டு தின்னா தண்ணி மாதிரி தாயா இருக்கும். தனி குடும்பம் அல்ல, தனித்தனி குடும்பமாய் போய்விட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாத்திகமும் சாராயமும் இப்போ இந்த காலத்தில் 24 மணி நேரம் அந்த வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் நோண்டிக்கிட்டே இருக்கிறதும், இது எல்லாமே தன்னை தான் எதிர்கொள்ள முடியாமல், ரொம்ப நாள் ஆச்சு குளிச்சு ரொம்ப நாத்தமாக இருக்குன்னு பர்ஃப்யூம் போட்டுக்கிற மாதிரி, உள்ளுக்குள்ள தன் உணர்வை திரும்பி பார்த்து தன்னோடு தான் இருக்க முடியவில்லை. ஒரே வழி என்ன, இதை நோண்டிகிட்டே உட்கார்ந்துருப்போம். அகநூல் மறுத்த காரணத்தால் முகநூலில் வாழ வேண்டிய நிலை. உள் திரும்பி கேளாத காரணத்தால் வெளியில் இருக்கும் கேளியில் வாழ்க்கை வாழும் நிலை. கேளினா வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்புக்கான தமிழ் வார்த்தை கேளி, ட்விட்டருக்கான தமிழ் வார்த்தை சிரவி. அகநூலை புரட்ட முடியாத காரணத்தால் முகநூலிலேயே வாழ்க்கை போகிறது. முகநூல் தவறென்று சொல்லவில்லை, அகநூல் மறுக்க முகநூல் உபயோகமாவது தவறு. சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, நீங்க கூட தான் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி வர்றீங்க, பிளஸ் பண்றீங்க. அகநூல் பலருக்கும் திறக்க முகநூல் உபயோகிக்கின்றேன் நான். அகநூல் மறுத்தல்ல, அகநூல் திறக்க முகநூல். வாழ்க்கை நமக்குள்ளே ஒரு ஒருங்குவிப்பு தன்மையோடு, ஒருங்குவித்தலோடு, நமக்குள் ஒரு புரிதலோடு எந்திரிச்ச உடனே பலுவாக இல்லாமல் நம்முடைய தினசரி நடவடிக்கைகளை பற்றிய நினைவுகள் நமக்கு பலமாக இருக்குமானால் அது வாழ்க்கை. காலையில் எந்திரிச்சதும் உங்கள் வாழ்க்கையை நடத்த போறீங்க. அன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஆசைகள் என்ன, அச்சங்கள் என்ன, போக்குகள் என்ன, நோக்குகள் என்ன, எதை நோக்கி நீங்கள் இயங்குகிறீர்கள், எப்படி இது போகப் போகிறது. இந்த அடிப்படையான நினைவுகள், இதுக்கு மேலே திடீர்னு வர்ற நல்லதோ திடீர்னு வர்ற கெட்டதோ, அதுக்கப்புறம் திடீர்னு வர்ற நாம் எதிர்பார்க்காத வர்ற கெட்டதை விபத்துன்னு சொல்கிறோம், எதிர்பார்க்காத வர்ற நல்லதை அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம், அது தனி. நம்முடைய எதிர்பார்ப்பிற்கும் நம்முடைய சிந்தனை ஓட்டத்திற்கும் சிக்குகின்ற நினைவுகள் பலுவாக இருக்கிறதா பலமாக இருக்கிறதா? அந்த நினைவுகள் பேய் அமுத்தனா மாதிரி படுக்கையிலேயே நம்மளை அழுத்துதா, இல்லை எந்திரிச்சு குதிச்சு துள்ளி ஆனந்தத்தோடு வாழ்க்கையை நடத்துவதற்கு தூண்டுகிறதா? உணர்வு தூக்கத்திலிருந்து விழிப்பிற்குள் மலர்ந்ததும், விழிப்பில் இருந்து உயர் விழிப்பிற்கு நம் வாழ்க்கை செல்கின்றது என்கின்ற தெளிவினாலே உற்சாகத்தோடு
உயிர் பெற்று எழுந்து அமர்வீர்களானால் அதுவே சிவ வாழ்க்கை. சிவம் ஒரு சத்தியம். அதுக்காக உருவம் இல்லாதவர்னு சொல்ல வரல. உருவமும் இருந்து உருவமும் கடந்து சத்தியமாய் இருக்கின்ற ஒரு சாத்தியம். திருமேனியும் தாங்கி வருகின்றார். திருமேனி கடந்து இருக்கும் சத்திய நிலையிலும் இருக்கின்றார். அவர் நம் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சாத்தியம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய உயர் சாத்தியத்தை மறுப்பதுதான் நாத்திகத்தின் மிகப்பெரிய கொடுமையான அம்சம். ஏதோ இந்த நாத்திகக்காரர்கள் என்னை தாக்குவதனால் அந்த கருத்தை நான் தாக்குகிறேன் நினைக்காதீங்க. மனித மனத்திற்கு, மனித இனத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகம் நாத்திக கருத்து. தன்னுடைய சாத்திய கூரை தானே மறுப்பது. நல்லா புரிஞ்சுங்கய்யா. உங்க காலை நீங்கள் இயக்க முடியாதுன்னு தொடர்ந்து உங்களை நம்ப வச்சா ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் பிறக்கின்ற குழந்தைகள் கால் சூம்பி போய் போலியோ கால் மாதிரி பிறப்பாங்க. ஏன்னா நம்பிக்கை தான் உடலையும் மனதையும் உயிரையும், உயிரால் இந்த உலகத்தை, வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கின்ற உணர்வையும் வடிவமைக்கின்றது. குரங்குக்கு தான் 2 காலால் நடந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டவுடனேயே மனிதன் பிறக்க துவங்கினான். அதுக்கு பிறகுதான் அதுக்கு பலமான கால்கள், ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் அந்த குரங்குகளுக்கு பலமான கால்கள் வர துவங்கியது. தேவையில்லை என்பதனால் வால் மறைய துவங்கியது. நம்முடைய நம்பிக்கை சார்ந்து நம் உடல், மனம், உயிர் எல்லாமே மாற்றியமைக்கப்படுது. தொடர்ந்து நாத்திக கருத்துக்களை சார்ந்தே வாழ்க்கையை வாழ்வீர்களானால் சுய மறுதலிப்பில் அழிகின்றீர்கள். மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் மறுக்கப்படுவதுதான் நாத்திகத்தினால் மனித இனத்திற்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி. மனித இனத்திற்கே இழைக்கப்படும் அநீதி நாத்திகம். சிவம்னா என்ன? உங்களுடைய உயர் உணர்வின் சாத்தியம் சிவம். அதை உங்களுக்கு சத்தியமாய் மாற்றி காட்டுபவர் குரு. உங்கள் உயர் உணர்வின் சாத்தியம் சிவம், அதன் சத்தியம் குரு. ஆத்திகமே சாத்தியத்தின் சத்திய வெளிப்பாடு. சாத்தியத்தின் சத்திய வெளிப்பாடு ஆத்திகம். கடவுளை மறுத்து, இயற்கையை மறுத்து, இயற்கையும் கடவுளும் ஒரு இணைவோடு ஒருங்குத்தன்மையோடு இயங்குகின்றார்கள் என்கின்ற தர்மத்தையும் மறுத்து, இது எல்லாவற்றையும் மறுப்பதற்காக கடைசியில் தன்னையே மறுத்து சுயமறுதலிப்பில் வாழுகின்ற நாத்திக கருத்து எவ்வாறு சிவத்தின் சத்தியத்தின் சாத்தியத்தோடு ஒப்பிடப்படுகின்றது என்பதை இன்னமும் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம்.
வாழ்க்கையின் சாத்தியக்கூறுகள் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். பெருமான் சதாசிவ பெருமான் திருமுகம் மலர்ந்தருளி திருவாய் மலராது உலகிற்கு சொன்ன சத்தியங்கள் வேதங்கள். திருமுகம் மலர்ந்தருளி திருவாய் மலராது அருளிய சத்தியங்கள் வேதங்கள். திருமுகம் மலர்ந்தருளி திருவாயும் மலர்ந்தருளி அருளிய சத்தியங்கள் ஆகமங்கள். பெருமான் சுவாசம் வேதம், பெருமான் விசுவாசம் ஆகமம். பெருமானின் சுவாசம் வேதம், பெருமானின் வார்த்தைகள் ஆகமம். திருமுகம் மலர்ந்தருளி திருவாய் மலராது உலகிற்கு சொன்ன சத்தியங்களைத்தான் அபௌருஷம்னு சொல்றோம். தன்னுடைய புருஷத்தன்மையை ஸ்வீகரிக்காது இருப்புத்தன்மையில் இருந்தவாறேயே உலகிற்கு வழங்கிய சத்தியங்கள் தான் வேதங்கள். அதில் முதல் சத்தியமாக நமக்கு அவர் சொல்றதே மிகப்பெரிய சாத்தியக்கூறு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத். இருப்பது எல்லாம் இறைத்தன்மை என்பதனால் அதை உன் அடிப்படை வாழ்வின் உணர்வாய் ஏற்றுக்கொள். தேன தியக்தேன புஞ்சீதாமாக்ருத கஸ்ய ஸ்வித்தனம் குருவன்னேவேக ஜிஜீவிஷேச்சதக்னு சமாஹ ஏவம் துவயினான்யதேதோஸ்தின கர்ம லிப்யதேனரே. துறப்பதன் மூலமாக வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பொருளின் உச்ச அனுபவமும் அதை துறக்கும் பொழுதுதான் உங்களுக்குள் மலர்கின்றது. எதுவாகட்டும், சாதாரண தேநீராகட்டும் அல்லது காமத்தின் உச்சமாகட்டும் அல்லது மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் நிறைந்த வாழ்க்கையாகட்டும், ஒரு பொருளினுடைய உச்சகட்ட அனுபவம் அதை துறப்பவனுக்கே நிகழ்கின்றது. துறக்கின்ற ஒருவன் உணர்வு பழுப்பதைப் போல் அதோடு இருக்கின்ற ஒருவனுடைய உணர்வு பழுப்பதில்லை. உணர்வின் பழுத்தலின் பழம் துறவு. துறவு உணர்வு பழுத்திட செய்ய வேண்டிய சாதனை. நாவரிப்பால் புகைக்கும் சிகரெட்டாய் இருக்கட்டும், உடலரிப்பால் புணரும் காமமாயிருக்கட்டும், எவ்வரிப்பால் செய்யும் எச்சுகம் ஆனாலும் துறவு உணர்வு பழுத்தலின் பழம். துறவால் சுகிப்பவன் புசிப்பால் அழிவதில்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எது உங்கள் உணர்வை உருட்டுகின்ற உந்து சக்தியாயிருக்கின்றது என்பது வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு சத்தியம். உங்கள் உணர்வை உருட்டும் உந்து சக்தி எது? பயமா, ஆசையா, அச்சமா, காமமா, பெருக்கமா, உருக்கமா, கலக்கமா?
தீர்வுதான் என்ன? பொறுத்திருங்கள் நாளை வரை. உணர்விற்கு தீர்வு நாளை உங்களுக்கு அளிக்கப்படும். மீண்டும் நாளை காலை நித்திய சத் சங்கத்திற்கு இணையும் வரை காத்திருங்கள். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.